வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். வேதம் அரிய வேதம் என் தேவன் தந்தது. வேதம் அரிய வேதம் என் தேவன் தந்தது. உன்னை மாற்றும் புதிதாக்கும் உயர் நோக்கம் கொண்டது. வேதம் அரிய வேதம் என் தேவன் தந்தது. நேயர்களே, தாவீது பாவ மன்னிப்பின் உறுதியை எவ்வாறு பெற்றுக்கொண்டார், அவர் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள மேற்கொண்ட முயற்சிகள் என்ன என்பதை குறித்து இன்றைய நிகழ்ச்சியில் கேட்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சாமுவேலின் புத்தகத்திலிருந்து வேதாகமத்தின் முக்கிய நபர் ஒருவரை குறித்து சிந்தித்து வருகிறோம். 1 சாமுவேல் 16 அதிகாரம் முதல் 2 சாமுவேல் முடிய தாவீதின் வாழ்க்கையை குறித்து படிக்கிறோம். இது இவர் வேதாகமத்தின் முக்கிய நபர் என்பதை குறிக்கிறது. சங்கீத புத்தகத்தின் அதிகமான சங்கீதங்களை தாவீதே எழுதியுள்ளார். இவைகளும் தாவீதின் வாழ்க்கை புரிந்து கொள்ள உதவுகிறது. தாவீதின் வாழ்க்கை குறித்த சில காரியங்களை நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்டோம். முதலாவது, தாவீதை ஆடு மேய்க்கும் ஒரு சிறுவனாக சந்தித்தோம். பின்பு தாவீதை ஒரு இசைக்கலைஞராக, போர் வீரராக, படைத்தளபதியாக, சவுலின் கைக்கு தப்பி ஓடுகிறவராக, கடைசியாக ஒரு ராஜாவாக மாறுவதையும் கற்றுக்கொண்டோம். பின்பு 2 சாமுவேல் 11 அதிகாரம் முதல் தாவீதின் இருண்ட வாழ்க்கையை குறித்து சிந்திக்க ஆரம்பித்தோம். வேதாகமம் இந்த பகுதியை தெளிவாக விளக்குகிறது. தாவீதின் பாவ வாழ்க்கையை கவனமாக சிந்திக்க வேண்டும். தாவீதின் பாவ வாழ்க்கையை சிந்திக்கும் போது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதனாக, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவராகிய தாவீது எவ்வாறு பாவத்தில் வீழ்ந்தார் என்ற கேள்வி நமக்குள் எழும்புகிறது. இதனை குறித்து கடந்த நிகழ்ச்சியிலும் நாம் சிந்தித்தோம். வேதாகமம் தாவீதின் பாவங்களை மூடி மறைக்க விரும்பவில்லை. தாவீது தம்மை முற்றிலும் நம்பிய ஒரு மனிதனுக்கு விரோதமாக விபசாரம் செய்து அவனை கொலை செய்து விட்டார். இது அவரது பாவத்தின் கொடூரத்தை காட்டுகிறது. தாவீது தம்மையே முற்றிலுமாக நம்பிய ஒருவனுக்கு துரோகம் பண்ணினார். தாவீது உரியாவின் மனைவியை தம்மிடமாக சேர்த்து கொண்டு உரியாவை போர்க்களத்திலே கொன்று போட்டார். தாவீது எவ்வாறு பாவத்தில் வீழ்ந்தார் என்பதையும் பாவத்திற்கான காரணம் என்ன என்பதையும் கடந்த நிகழ்ச்சிகளில் விரிவாக சிந்தித்தோம். தாவீது ஒரு மனிதர். பாவம் செய்யாத மனிதர் எவரும் இல்லை. முதலாவது, தாவீது தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகினார். இரண்டாவதாக, அவர் வெற்றியின் சிகரத்தில் இருந்தார். இந்த இரு காரணங்களும் அவர் பாவம் செய்ய ஏதுவாயிற்று. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே நீ வாழ்ந்திருக்கும் போது உன் இருதயம் மேட்டிமை அடையாதிருப்பதாக என்று உபாகமத்தில் நாம் படித்தது நினைவிருக்கிறதா? ஒருவன் வாழ்ந்திருக்கும் போதுதான் தேவனை நினைத்து அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஏனெனில் இதுதான் பாவம் செய்வதற்கு ஏதுவான நேரம். தாவீதும் தம்முடைய சத்துருக்களை வென்று சிங்காசனத்தில் இருக்கும்போதுதான் பாவம் செய்தார். பாவம் அவரை விழத்தள்ளியது. தாவீது தம்முடைய பாவங்களை தேவனிடம் அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்ற போதும் அவர் பாவத்தின் விளைவுகளை சந்திக்க வேண்டியதிருந்தது. 2 சாமுவேல் 11 அதிகாரம் முதல் 18 அதிகாரம் வரை பாவத்தின் விளைவுகளைத்தான் வாசிக்கிறோம். இந்த அதிகாரங்களில் தாவீது பாவ விளைவுகளை சந்தித்த போது பெருந்தன்மையாக நடந்து கொள்கிறார். இதனால் தாவீது பாவம் செய்ததினால் பெரியவர் என்று சொல்லவில்லை. தாவீது தம்முடைய பாவத்தினால் ஏற்பட்ட விளைவுகளை ஏற்றுக்கொள்கிறார். அதிலும் அவருடைய பெருந்தன்மை விளங்குகிறது. நாம் கற்றுக்கொண்டிருக்கும் இந்த வேத பாட பகுதியின் முக்கிய நோக்கம் ஒப்பிட்டு பார்த்தல் ஆகும். நமது வேத பாடசாலையின் துவக்கத்தில் வேதாகமத்தில் உள்ள புத்தகங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாகவும் முழு வேதாகமும் ஒருமித்த கருத்து கொண்டதாகவும் உள்ளது என்று கூறியது நினைவிருக்கிறதா? உதாரணமாக, இந்த சரித்திர புத்தகங்களை கற்று முடித்து தீர்க்கதரிசிகளை குறித்து படிக்கும்போது ஒரு குறிப்பிட்ட தீர்க்கதரிசி எந்த காலத்தில் வாழ்ந்தார், பிரசங்கித்தார், துன்பப்பட்டார், மரித்தார் என்ற வரலாற்று குறிப்புகளை நாம் எளிதாக புரிந்து கொள்ளலாம். இந்த சரித்திர பகுதி வேதாகமத்தின் பெரிய புத்தகங்களில் ஒன்றான சங்கீத புத்தகத்தை புரிந்து கொள்ளவும் உதவுகிறது. குறிப்பாக தாவீதின் சங்கீதங்கள் எந்த காலத்தில் எழுதப்பட்டவை என்பதை அறிந்து கொள்ளலாம். தாவீது பாவ விளைவுகளை சந்தித்த வேளையில் எழுதிய சங்கீதங்கள் தோற்றுப்போன நிலையில் இருக்கும்போது கூட
தாவீது எவ்வளவு பெருந்தன்மையாக நடந்து கொள்கிறார் என்பதை விளக்குகிறது. தாவீது சத்துருக்களை முறியடித்து சிங்காசனத்தை பிடித்து வாழ்ந்திருந்த நாட்களை காட்டிலும் பாவத்தின் விளைவுகளை சந்திக்கும் போது பெருந்தன்மையாக நடந்து கொள்கிறார். பாவ பலனை ஏற்றுக்கொள்கிறார். உதாரணமாக, தாவீதின் வழிகாட்டியும் தோழனுமாகிய அகிதோப்பேல் அப்சலோமோடு சேர்ந்து கொண்டு எருசலேமை பிடித்து இஸ்ரவேலர் எல்லாரின் கண்களுக்கு முன்பாக அப்சலோமை தன் தகப்பனின் மனைவிகளிடம் பிரவேசிக்க ஆலோசனை கூறினான். இதை கேள்விப்பட்ட போதுதான் தாவீது 55ஆம் சங்கீதத்தை எழுதினார். இந்த வரலாற்று பின்னணியோடு வாசிக்கும் போதுதான் சங்கீதம் 55ஐ புரிந்து கொள்ள முடியும். இதே தாவீது 23வது சங்கீதத்தையும் எழுதினார் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். 23வது சங்கீதத்தில், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நடத்துகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, பொல்லாப்புக்கு நான் பயப்படேன் என்று பாடுகிறார். 23வது சங்கீதத்தை எழுதிய தாவீது வாழ்நாள் முழுவதும் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் அமர்ந்திருக்கவில்லை. அவர் பிரச்சனைகள் இல்லாத மனிதர் என்று நினைக்கக்கூடாது. அவர் அநேக பிரச்சனைகளை சந்தித்தார். தாவீது தமது உணர்ச்சிகளை 55ஆம் சங்கீதத்தில் கொட்டுகிறார். என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது, மரணத்திகில் என்மேல் விழுந்தது, பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது என்று கூறுகிறார். இந்த பயமும் நடுக்கமுமான சூழ்நிலையிலும் தாவீது என்ன கூறுகிறார் தெரியுமா? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார் என்று கூறுகிறார். இதுதான் தாவீதின் பெருந்தன்மை. தாவீது பாவத்தின் விளைவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அந்த வேளையிலும் தேவனையே நோக்கி பார்க்கிறார். தோல்வியை வெற்றியாக மாற்ற முயற்சிக்கிறார். தாவீது, என்னை நிந்தித்தவன் சத்ருவாயிருந்தால் சகிப்பேன், பகைஞனாயிருந்தால் மறைந்திருப்பேன். எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன். நான் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோட தேவாலயத்திற்கு போனோம் என்று கூறுகிறார். அகிதோப்பேல் தாவீதுக்கு ஒரு தகப்பனைப் போல் இருந்தார். அப்படிப்பட்டவன் தாவீதுக்கு விரோதமாக சதி செய்த போதுதான் தாவீது 55வது சங்கீதத்தை எழுதினார். அப்சலோம் எருசலேமை தாவீதிடமிருந்து கைப்பற்றி தாவீதை வனாந்தரத்துக்கு விரட்டி அடித்தான். தாவீது சவுலுக்கு முன்பு தப்பியோடியதைப் போல இப்போது அப்சலோமிற்கு தப்பி ஓடுகிறார். இந்த நேரத்தில்தான் சீமேயி தாவீதை தூஷித்தான். அப்போது தாவீதின் வீரர்களில் ஒருவன், அந்த செத்த நாய் உம்மை தூஷிக்காதபடி அவன் தலையை வாங்கி போடட்டுமா என்று தாவீதிடம் கேட்டான். தாவீது, அவன் என்னை தூஷிக்கட்டும், ஒருவேளை தேவன் என்னை தூஷிக்கும்படி இவனுக்கு கட்டளையிட்டிருக்கலாம் என்று கூறினார். இந்த நேரத்தில்தான் தாவீது 3ஆம் சங்கீதத்தை எழுதினார். தாவீது, இந்த சங்கீதத்தில் முழு உலகமும் எனக்கு எதிராக இருக்கிறது, தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள் என்கிறார். இதைத்தான் சீமேயும் கற்களை எறிந்து கூறினான். ஆனால் தாவீது, கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். ஏனெனில் முற்காலத்தில் நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார் என்கிறார். இங்குதான் தாவீது தேவபக்தியுள்ள மனிதர் என்பதை காட்டுகிறார். அவர் தமது வாழ்க்கையை திரும்பி பார்த்து தேவன் செய்த அற்புதங்களை நினைவு கூறுகிறார். தாவீது இப்போதும் எப்போதும் தேவனை நம்ப தகுந்தவர் என்று கூறுகிறார். 4ஆம் சங்கீதமும் இதே காலகட்டத்தில்தான் எழுதப்பட்டது. இந்த சங்கீதத்தில் தாவீது நாம் நெருக்கத்திலும் துன்பத்திலும் அகப்பட்டு இரவில் நித்திரையின்றி தவிக்கும் போது சரியான காரியத்தை செய்வேன் என்று தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று கூறுகிறார். தாவீது தம்மை குறித்து கூறும்போது அவர் இரவில் நித்திரையின்றி தவித்தபோது நான் நீதியின் பழிகளை செலுத்துவேன், கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று தீர்மானம் பண்ணினாராம். ஏனெனில் அவரை சுற்றியுள்ளவர்கள் எங்களுக்கு நன்மை செய்பவன் யார் என்று கேட்டார்கள். கர்த்தர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் என்று தாவீது 23ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் கூறுகிறார். கர்த்தர் நம்மை அமர்ந்திருக்க பண்ணி அவர் மேய்ப்பர் என்றும்
நாம் அவருடைய ஆடுகள் என்பதையும் உறுதி செய்யும் போது நாம் மீண்டும் எழுந்திருப்போம். ஆடு யார், மேய்ப்பர் யார் என்பதை சில நேரங்கள் நாம் மறந்து விடுகிறோம். அப்போதுதான் மறுபடியுமாக மீட்கப்பட வேண்டியவர்கள் ஆகிறோம். நாம் மேய்ப்பனாக செயல்பட துவங்கும்போது பசுமையான புல்வெளி காய்ந்து போகிறது. அமர்ந்த தண்ணீர்கள் கொந்தளித்து நிரம்பி வழிந்த பாத்திரம் காலியாக போகிறது. இச்சமயத்தில் நாம் மீட்கப்பட வேண்டிய அவசியம் வருகிறது. இந்த சூழ்நிலையில் கர்த்தர் நம்மை எவ்வாறு பழைய உறவுக்கு கொண்டு வர இயலும்? கர்த்தரை சரியான முறையில் செயல்படுபவர். ஆகவே தான் தாவீது கர்த்தர் என் ஆத்மாவை தேற்றுகிறார் என்று கூறுகிறார். அவர் நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். எழுப்புதல் நடைபெற என்ன தேவைப்படுகிறது? அநேகர் ஆலய ஆராதனையில் எழுந்து முன்னே சென்று போதகரின் கையை பிடித்துக்கொண்டு எனக்கு எழுப்புதல் தேவைப்படுகிறது என்று சொன்னால் மட்டும் போதும் என்று நினைக்கிறார்கள். இல்லையெனில் ஆலயத்தில் எல்லாருக்கும் முன்பாக ஒரு ஜெபம் செய்தாலே போதும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் தேவன் நடைமுறைக்கு ஏற்ற விதத்தில் செயல்படுகிறார். முந்தைய நிலைக்கு வர வேண்டுமானால் நீதியின் பாதைகளில் 2 வருடமாவது நாம் நடக்க வேண்டும் என்று தாவீதுக்கு போதிக்கிறார். இதைத்தான் நாம் 2 சாமுவேல் 11 முதல் 18 அதிகாரங்களில் படிக்கிறோம். நன்மையானவைகளை செய்ய தம்மை ஒப்பு கொடுத்து நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிருந்தார். தாவீது தம்மை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதைகளில் நடப்பேன் என்று கூறி பல வருடங்களாக அவ்வாறு நடக்கிறார். இவ்வாறு நீதியின் பாதைகளில் நடந்து செல்லும் போதே தண்டனைகளையும் அந்த பாவத்தின் விளைவுகளையும் தாவீது அனுபவித்தார். தாவீது கர்த்தரின் தண்டனைகளை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்ததால் கர்த்தர் தாவீதின் ஆத்துமாவை மீட்டு கொண்டார். தாவீது பாவம் செய்யும் முன் 16 வருடங்கள் ஆட்சி புரிந்தார். அவர் அன்றைய உலகின் பேரரசராக திகழ்ந்தார். பேரரசராக இருக்கும் ஒருவர் இறங்கி வந்து மன்னிப்பு கோருவது எவ்வளவு பெரிய காரியம்! தாவீது தாம் ஒரு பேரரசர் என்று பெருமை பாராட்டாமல் தீர்க்கதரிசியாகிய நாத்தான் பாவத்தை உணர்த்திய போது தேவனிடம் மன்னிப்பு கேட்டார். தேவன் கொடுத்த தண்டனைகளை ஏற்றுக்கொண்டார். இதனால்தான் தேவன் தாவீதை மீட்டுக்கொண்டு மீண்டும் ராஜ்யபாரத்தை கொடுத்தார். இதன் பின்பு தாவீது 24 வருடங்கள் செம்மையாக ஆட்சி செய்தார். இன்றும் நாம் யார், நம் அந்தஸ்து என்ன என்பது பொருட்டல்ல. நாம் பாவி என்பதை ஒத்துக்கொண்டு தேவனிடம் தாழ்த்தும்போது தேவன் நம்மையும் மீட்டுக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். தீர்க்கதரிசியாகிய நாத்தான் எப்போது தாவீதிடம் வந்து பாவத்தை உணர்த்தினாரோ அப்போது தம் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பினார். அவர் அறிக்கைகள் பலவற்றை சங்கீத புத்தகத்தில் காண்கிறோம். இவைகளை நாம் கடந்த நாட்களில் கற்றுக்கொண்டோம். தொடர்ந்து இன்றும் சிந்திப்போம். சங்கீதம் 32 தாவீது தாம் பாவத்திற்காக மனம் வருந்தி அறிக்கையிட்டதையும் அதனால் அவர் பெற்றுக்கொண்ட பாவ மன்னிப்பின் உறுதியையும் விளக்குகிறார். 2 சாமுவேல் 11 முதல் 18 அதிகாரங்கள் மூலமாக அவர் 1 வருடம் தம் பாவங்களை மறைத்து வைத்திருந்தார் என்பதை அறிந்து கொள்கிறோம். அந்த ஆண்டு முழுவதும் அவர் மகிழ்ச்சியற்றவராகவே இருந்திருக்க வேண்டும். அந்த ஆண்டில் அவர் ஜெபித்திருக்க மாட்டார் என்றும் சொல்லலாம். அவர் அந்த ஆண்டு முழுவதும் தேவனுடைய மகத்தான கிரியைகளை பிரஸ்தாபப்படுத்தி இருக்க மாட்டார். தாவீது தேவனை துதித்திருக்கவும் மாட்டார். பாடகர் குழுவை நடத்தி சென்றிருக்கவும் மாட்டார். ஒருவேளை அவர் ஆராதனை கூடத்திற்கே சென்றிருக்க மாட்டார். ஆவிக்குரிய வாழ்வில் அவர் முடமானவராகவும் ராஜா என்ற அந்தஸ்தில் உடைந்து போனவராகவும் காணப்பட்டார். வெள்ளை குதிரை ஒன்றில் வீரன் ஒருவன் வருவது போன்று ஒரு படம் ஒரு வீட்டில் ஒட்டப்பட்டிருந்தது. அதன் அடியில் ஒரு வாசகம் காணப்பட்டது. அது என்னவென்றால், எனக்கு 1000 மனிதர்களின் பலன் உண்டு, ஏனெனில் என் உள்ளம் தூய்மையாக இருக்கிறது என்பதாகும். இதில் ஒரு உண்மை இருக்கிறது. தேவனுக்குள் வாழும் ஒரு மனிதன் பாவம் செய்வானேயாகில் அவன் ஆவிக்குரிய வாழ்வில் பலனற்றவனாகவும் அவனுடைய தலைமைத்துவம் உடைந்து போனதாகவும் காணப்படும். தேவனின் ஊழியத்திற்கு தலைமையேற்க அவனுக்கு வல்லமை இல்லாமல் போகிறது. ஏனெனில் தேவனுடைய ஜனங்களை வழிநடத்தி செல்பவர்கள் மாதிரியான வாழ்க்கை உடையவர்களாக இருக்க வேண்டும். தாவீது தம் பாவங்களை மறைத்தபோது பலனற்றவராக காணப்பட்டார். ஆனால்
தீர்க்கதரிசியாகிய நாத்தான் தாவீதிடம் வந்தபோது அவர் பாவங்களை அறிக்கையிட்டார். சங்கீதம் 32 தாவீது பாவத்தை அறிக்கையிட்டதாலும் மனஸ்தாபப்பட்டதாலும் உண்டான அனுபவத்தை கூறுகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் முக்கியமானது அவர்கள் அனுபவங்களின் விபரங்கள் அல்ல. வேதாகமத்தில் கர்த்தரின் தாசர்களின் ஆவிக்குரிய அனுபவங்களை வாசிக்கிறோம். அவர்கள் அனுபவங்களின் விவரங்கள் வேறுபடலாம், ஆனால் அவர்களது அனுபவங்களின் விளைவுகள் ஒன்றே. தாவீது சங்கீதம் 32 பாவத்தை அறிக்கையிட்டதாலும் பாவத்திற்காய் மனஸ்தாபப்பட்டதாலும் ஏற்பட்ட விளைவை விவரிக்கிறார். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என்மேல் உம்முடைய கை பாரமாயிருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சியைப் போல வறண்டு போயிற்று. என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்போது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. சங்கீதம் 32 தாவீது, நான் என் பாவத்திற்காய் மனம் வருந்தி அறிக்கையிட்ட போது முதலாவது குற்ற உணர்வு என்னை விட்டு நீங்கிற்று என்று கூறுகிறார். இரண்டாவது, பாவத்தை ஒத்துக்கொண்டதாலும் மனம் திரும்பியதாலும் பாவ மன்னிப்பு என்னும் ஆசீர்வாதம் கிடைத்தது என்று கூறுகிறார். இதற்காகத்தான் பக்தியுள்ளவன் எவனும் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறான் என்று கூறுகிறார். இது தேவனுடைய தாசர்களும் பாவம் செய்யலாம் என்பதை கூறுகிறது. தேவனுடைய தாசர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள் என்று வேதம் ஒருபோதும் கூறவில்லை. தேவனுடைய தாசர்கள் பாவத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் என்றும் கூறவில்லை. பாவத்தை குறித்த எச்சரிக்கை என்னவென்றால், தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். நான் பாவம் செய்யவே மாட்டேன் என்று சொல்கிறவன் விசுவாசி அல்ல. நான் என் பாவங்களை மறைத்து வைத்த போது, என் பாவங்களை ஒத்துக்கொள்ளும் மனதில்லாதிருக்கிற போது நான் பரிதபிக்கப்படத்தக்கவனாய் இருந்தேன். சரீரப்பிரகாரமாக பலனற்று இருந்தேன். என் உள்ளத்தின் பாவ உணர்வு என் சரீரத்தை பாதித்தது என்று தாவீது கூறுகிறார். இந்த சங்கீதத்தை கவனமாக படிக்கும்போது இதை நாம் புரிந்து கொள்ளலாம். மீண்டும் பாவத்தை அறிக்கையிட்ட போது எல்லாம் மாறிப்போயிற்று என்று கூறுகிறார். அறிக்கையிடுதல் என்ற வார்த்தை தேவனிடம் ஒத்துக்கொள்வது என்ற பொருளை கொடுக்கிறது. தாவீது பாவத்தை அறிக்கையிட்ட போது சந்தோஷம், சமாதானம் என்னில் உண்டாயிற்று என்று கூறுகிறார். இந்த ஆசீர்வாதத்திற்காகத்தான் பக்தி உள்ளவன் எவனும் தேவனிடத்தில் ஜெபிக்கிறான் என்கிறார். என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது என்பதை நாம் எவ்வாறு அறிந்து கொள்கிறோம்? இந்த கேள்வியை நாம் எப்போதாவது கேட்டு பார்த்ததுண்டா? சிலர் வேதாகமம் கூறுகிறது, அதனால் அறிந்திருக்கிறேன் என்று கூறுகின்றனர். வேதாகமம் கூறுகிறது, நான் விசுவாசிக்கிறேன், ஆகவே என் பாவம் மன்னிக்கப்பட்டது. இது உண்மை. வேதாகமத்தை நாம் முழுமையாக விசுவாசிக்கும் போது பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்கிறோம். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளும் மற்றொரு வழியும் உண்டு. நமது குற்ற உணர்வு எப்போது நம்மை விட்டு நீங்குகிறதோ அப்போது பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். தேவன் என் பாவத்தை மன்னித்தார் என்ற நிச்சயம் வரும்போது குற்ற உணர்வும் முற்றிலுமாக அற்றுப்போகிறது. இதைத்தான் தாவீது கூறுகிறார். ஆனால் தாவீதைப் போல பாவ பலனை அனுபவிப்போம். இன்று குற்ற உணர்வை போக்க சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இவர்கள் சரி தவறு என்று இந்த உலகில் எதுவும் இல்லை, இதைத்தான் செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்று ஒன்றுமில்லை. ஆகவே நீங்கள் விரும்பும் காரியத்தில் ஈடுபடுங்கள். குழந்தைகளுக்குத்தான் குற்ற உணர்வு உண்டு. ஏனெனில் பெரியவர்கள் அவர்களிடம் இதை செய்யாதே, அதை செய் என்று கூறுகின்றனர். இதனால் அவர்களுக்குள் குற்ற உணர்வு ஏற்படுகிறது. பெரியவர்கள் நன்னடத்தைக்காரர்களிடம் சேரும்போது இந்த குற்ற உணர்வு ஏற்படுகிறது. ஆகவே நன்னடத்தை என்று கூறுபவர்களோடு ஐக்கியம் கொள்ளாதீர்கள், அது ஒன்றே உங்கள் குற்ற உணர்வை போக்கிவிடும் என்று கூறுகிறார்கள். இவ்விதமாக குற்ற உணர்வை போக்க முயற்சிப்பவர்கள் இன்று ஏராளம். வேதாகமம் இந்த முறையை நமக்கு கூறவில்லை.
தாவீது தம்முடைய குற்ற உணர்வை போக்கிக் கொள்ள இவ்வாறு முற்படவில்லை. தாவீது, குற்ற உணர்வு எனக்குள் இருந்தது, ஏனெனில் நான் குற்றம் செய்தேன். குற்ற உணர்வு எனக்குள் இருந்தது, ஏனெனில் நான் பாவம் செய்தேன் என்று கூறுகிறார். மேலும் தாவீது, நான் குற்றவாளி, பாவி என்று அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன் என்று கூறுகிறார். இதுதான் தேவன் நமக்கு அருளும் பரிகாரம். சங்கீதம் 51 தாவீதின் பாவ அறிக்கை ஆகும். சங்கீதம் 32 தாவீதின் பாவ அறிக்கையின் விளைவை கூறுகிறது. சங்கீதம் 51 தாவீதின் பாவ அறிக்கை. முதலாவது, தாவீது தம் பாவத்தின் ஆதாரத்தை குறித்து ஜெபிக்கிறார். தாவீது, தேவனே, என் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்பினீர். இப்போது அந்த உண்மையை குறித்து எனக்கு போதியும் என்று ஜெபிக்கிறார். இந்த ஜெபத்திற்கு பதிலாக தேவன் அவருக்கு வெளிப்படுத்தலை கொடுக்கிறார். அப்போது தாவீது, தேவனே, என்னை நோக்கி பாரும். நான் பாவி, அதுதான் என் பிரச்சனை. நான் வாலிபனாக இருக்கும்போது பாவியாக இருந்தேன். குழந்தையாக இருக்கும்போது பாவியாக இருந்தேன். நான் பிறக்கும்போது பாவியாக பிறந்தேன். ஏன், நான் கற்பம் தரித்ததே பாவத்தில்தான் என்று கூறுகிறார். அதாவது அவர் நான் பாவத்தால் சூழப்பட்டிருக்கிறேன் என்பதை ஒத்துக்கொள்கிறார். தேவன் இந்த வெளிப்படுத்துதலை கொடுத்த பின்பு அவர் மீண்டும் தேவனிடம் மன்றாடுகிறார். 10வது வசனத்தை கவனியுங்கள். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று மன்றாடுகிறார். இங்கே சிருஷ்டிப்பு என்ற வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். பாரா என்ற எபிரேய வார்த்தை இங்கு உபயோகிக்கப்பட்டுள்ளது. ஆதியாகமத்தில் சிருஷ்டிப்பை குறித்து படிக்கும்போது பாரா என்பது ஒன்றுமில்லாமையிலிருந்து உருவாக்குவது என்று படித்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று எண்ணுகிறேன். ஆதியாகமம் முதல் 2 அதிகாரங்களில் இந்த வார்த்தை 3 முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. தாவீது இங்கு சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று விண்ணப்பிக்கிறார். தாவீது, தேவனே, என்னிடத்தில் ஒன்றுமில்லை, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று ஜெபிக்கிறார். தேவனே, என் உள்ளான மனிதனிலே நீர் ஒரு அற்புதத்தை செய்யாவிட்டால் நான் மீண்டும் மீண்டும் பாவம் செய்கிறவனாகவே காணப்படுவேன் என்று மன்றாடுகிறார். அவருடைய ஜெபத்திற்கு பதில் என்ன தெரியுமா? மறுபிறப்பு. இயேசு, மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும், உன் இருதயத்தில் சிருஷ்டிப்பு நடைபெற வேண்டும் என்று நான் கூறுவதை குறித்து ஆச்சரியப்பட வேண்டாம் என்று கூறுகிறார். நிருபங்களில் அப்போஸ்தலர்களும் மறுபிறப்பை சிருஷ்டிப்பு என்றே கூறுகின்றனர். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். தாவீது புது சிருஷ்டிப்பிற்காக ஏன் ஜெபிக்கிறார் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். அவர், தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டிக்கும் போது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், உம்முடைய நீதியை கெம்பீரமாய் பாடுவேன், உம்மை மீண்டும் துதிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள் என்று கூறுகிறார். தாவீது மகா சபையிலே தேவனுடைய மகிமையை குறித்து பேசியவர். இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானித்தவர். ஆலயத்தில் பாடகர் குழுவை வழிநடத்தியவர். இவைகளையெல்லாம் தீர்க்கதரிசியாகிய நாத்தான் அறிந்திருந்தார். கடந்த 1 வருடமாக இவைகளையெல்லாம் தாவீது கைவிட்டார். இதை அறிந்த நாத்தான் அவரிடம் வந்தார். இப்போது தேவன் தாவீதை மீட்டுக் கொண்டார். இப்போது 51ஆம் சங்கீதத்தின் கடைசி பகுதியை படிப்போம். தேவனே, தகன பலியை நீர் விரும்புகிறதில்லை என்ற புதிய வெளிப்பாட்டை கூறுகிறார். ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து படிக்கும்போது பாவிகள் தங்கள் பாவம் நீங்க பலி செலுத்துவார்கள் என்று படித்தோம். அவர்களது பாவத்திற்கு ஏற்றவாறும் பொருளாதார வசதிகளுக்கு ஏற்றவாறும் பலி செலுத்தப்படும். தாவீதால் ஒரு பெரிய மந்தையையே பலியாக செலுத்த முடியும். ஆனால் தேவன் அவைகளை விரும்புகிறதில்லை. ஆனால் உண்மையான மனம் திரும்புதலையே அவர் விரும்புகிறார் என்பதை தாவீது அறிந்திருந்தார். அந்த உண்மையான மனம் திரும்புதலுக்காக தேவனிடம் வேண்டினார். பிரியமானவர்களே, கடந்த சில நாட்களாக தாவீதின் வாழ்க்கை சரித்திரத்தை குறித்து படித்து வருகிறோம். குறிப்பாக அவர் பாவம் செய்ததையும் அதற்கான பலனை அனுபவித்ததையும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டதையும் விவரமாக கற்றுக்கொண்டோம். தேவனுடைய மனிதர்கள் பாவம் செய்ய முடியாது என்று கூற முடியாது. ஆனால் பாவம் செய்தாலும் அதற்காக மனம் வருந்தி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையே தாவீதின் வாழ்க்கை நமக்கு போதிக்கிறது. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். திங்கள்
திங்கள் முதல் வெள்ளி வரை ஒலிபரப்பாகும் வேத பாடசாலை நிகழ்ச்சியை தவறாது கேட்டு வரும் உங்களுக்கு எங்கள் நன்றி. இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதி தெரியப்படுத்துங்கள். எங்கள் முகவரி வேத பாடசாலை, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.